எஸ், 6th செகண்ட் டேர்ம் நோட் பண்ணிங்க. யூனிட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சிம்பிள்ஸ், தேசிய சின்னங்கள். தேசிய சின்னம், நேஷனல் சிம்பிள்ஸ், தேசிய சின்னம். ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன், அது ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கங்க. எதனால அப்படின்னா அதில் அந்த அறிவியல் பெயர் அதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின்ல. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிங்க. தேசிய சின்னத்தில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா மயில்களுக்கான சரணாலயம், பீகாக் சாங்சுரி. தமிழ்நாட்டில் எங்க சார் உங்களுக்கு வந்து மயில்களுக்கான சரணாலயம்? எங்க அப்படின்னா புதுக்கோட்டை விராலிமலை. ஓகேங்களா? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் விராலிமலை அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் விராலிமலை அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேக்குறாங்க அப்படின்னா, கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம். ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணீங்க. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பாரதியார். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். 6th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிக நீளமான நதி எது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்? கங்கை. ஓகேங்களா? அதனுடைய கிலோமீட்டர் அதான் வந்து பாத்தீங்கன்னா கங்கை எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா, பிரம்மபுத்திரா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாயிறது கம்மி, பட் லென்த் அதிகம் தான், பட் இந்தியாவில் பாயிறது கம்மி. கங்கை இந்த ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின் 2525 கிலோமீட்டர் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கங்கை 2525 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா வந்து பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் தான், பட் ஆனா இந்தியாவில் பாயிறது கம்மி தான். கங்கை வந்து பாத்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாம்பழம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள் காலத்துல ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை தான் மாம்பழம் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? முகலாயர்கள் காலத்துல. ஓகேங்களா? அதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க சும்மா ஜென்ரலா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கேட்டிருந்தாங்களா இந்த குரூப் 4ல? கிங் கோப்ரா, கருநாகம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க, போதுமானது. அதெல்லாம் எழுத தேவையில்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பா கேக்குறாங்க. ஓகேங்களா? ஆலமரம். ஆலமரம் 1950. ஆலமரம் 1950. இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க ரீசன்ட் எக்ஸாம்லயுமே. ஆலமரம் 1950. நேஷனல் ட்ரீ எது? நோட் பண்ணி வச்சுங்க. ஆலமரம் 1950. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோட்டஸ். இந்தியா இயற்கை தேசிய சின்னங்கள். ஓகேங்களா? இதுவும் 1950. 1950. நேஷனல் பேர்டு, தேசிய பறவை. தேசிய பறவை மயில். இது எந்த வருஷம் அறிவித்தார்கள் அப்படின்னா 1963. தேசிய விலங்குங்கிறது வேற, தேசிய பாரம்பரிய விலங்குங்கிறது வேற.
கிளியரா நோட் பண்ணி வச்சுங்க. தேசிய விலங்குன்னா என்ன வரும்? தேசிய விலங்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டைகர், புலி. 1973 இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4லயே கூட. புலி பாதுகாப்பு சட்டம், அந்த வன பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசில. தேசிய பாரம்பரிய விலங்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ், யானை. தேசிய விலங்குங்கிறது வேற, பாரம்பரிய விலங்கு அப்படிங்கிறது வேற. இது கொடுக்கல ஸ்கூல் புக்ல, எழுதி வச்சுக்கோங்க. இது யானை 2010, சரி 2010 மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த பாரம்பரிய விலங்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரம்பரிய விலங்கு அப்படிங்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ரிவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஆறு, நேஷனல் கங்கை. இது 2008. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபியசிலஸ். தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ். இது 2012. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு இருக்குது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தேசிய நுண்ணுயிர் லாக்டோபேசிலஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆற்று ஓங்கில். இந்த டால்பினா ஆற்று ஓங்கில். இது 2010. ஆற்று ஓங்கில் 2010. அடுத்து மாம்பழம். இதுவும் 1950 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது மாம்பழம். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டோடைய மாநில விலங்கு வரையாடு, நீலகிரியில் இருக்குது. தமிழ்நாட்டோட மாநில விலங்கு எங்க சார் அதிகமா இருக்குது அப்படின்னா நீலகிரி. நீலகிரி. மாநில பறவை மரகத புறா, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில மரம் பனை மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இது பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய கொடி, நேஷனல் பிளாக். தேசிய கொடி இது 3 அப்படியே எழுதிக்கங்க வரிசையா. தேசிய கொடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியலமைப்பில் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. தேசிய கொடி இந்திய அரசியலமைப்பில் அடாப்ட் பண்ணது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொஸ்டின் கேட்கறாங்க, நோட் பண்ணீங்க. தேசிய கொடி இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொண்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொண்ட ஆண்டு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா
ஜூலை 22 1947. ஜூலை 22 1947. தேசிய கொடி இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஜூலை 22 1947. இந்த டேட்டா ஸ்கூல் புக்ல இல்ல. நேஷனல் பிளாக் எப்படி வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஜூலை 22 1947. தேசிய கொடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய கீதம். தேசிய கீதம் என்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி 24 1950. ஜனவரி 24 1950. தேசிய கீதம் ஜனவரி 24 1950. அடுத்து தேசிய பாடல் நேஷனல் சாங். இதுவும் 1950 தான். தேசிய கீதம் நேஷனல் சாங் இது ரெண்டுமே 1950 தான். ஜனவரி 24 1950. ஜனவரி 24 1950. இந்த மாதிரி நான் இது கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து தேசிய லட்சினி நேஷனல் எம்பல்லம். நேஷனல் எம்பல்லம் ஜனவரி 26 1950. ஜனவரி 26 1950. ஜனவரி 26 1950. ஜனவரி 26 1950. அடுத்து இந்திய உச்ச நீதிமன்றம். இந்திய உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்புல எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இதெல்லாம். ஜனவரி 28 1950. எதனால இந்த டேட் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னா 24, 26, 28 இந்த இன்சிடென்ட் நடந்தது கிளியரா தெரிஞ்சு வச்சுங்க. 24, 26, 28 தெரிஞ்சா மட்டும்தான் எழுத முடியும். இன்னொரு டைம் எழுதி போட்டுறேன் பாருங்க. ஏன்னா நீ புக்கு மனப்பாடம் பண்ணும்போது அங்கங்க மறந்துடுவீங்க. இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிடுறேன். இந்திய அரசியலமைப்புல எந்தெந்த டேட்டை எடுத்துக்கிட்டாங்க? இந்திய அரசியலமைப்புல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்புல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஏன்னா நீங்க தனித்தனியா படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், எக்ஸாம் ஹால்ல போனா மறந்துடும். இந்திய அரசியலமைப்புல 24 1950. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கொடி ஜூலை 22 1947. இது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பிளாக். ஓகேங்களா? ஜூலை 22 1947 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 24 1950. இந்தியா ரிபப்ளிக் எஸ் குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது, குடியரசு தினத்துக்கு பின்னாடி 2 நாள் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜனவரி 24 1950. இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய கீதம். தேசிய கீதம் அதுக்கப்புறம் இந்த தேசிய பாடல் நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்திய குடியரசு தினம் எப்ப நம்ம செலிப்ரேட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் 1950 ஜனவரி 26. அந்த 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது, 2 நாளைக்கு பின்னாடி என்ன நடந்தது? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டேட் என்ன அப்படின்னா ஜனவரி 26 1950. இந்த டேட் தான் நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்,
ரிபப்ளிக்கா, தேசிய இலச்சினை, இது வந்து அரசியலமைப்பில் எடுத்திருப்பாங்க. நேஷனல் எம்பல்லமும் குடியரசு தினமும் செலிப்ரேட் பண்றோம் நம்ம. அடுத்து 2 நாளுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 2 டேஸ் கழிச்சு என்ன நடக்குது? ஜனவரி 28 என்ன நடக்குது? உச்ச நீதிமன்றம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி 1862 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றமாக இருந்திருக்கும், சென்னை, பம்பாய், கல்கத்தால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் 1935 அப்புறம் இதில் ஃபைனலாக உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டேட் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். எஸ், ஹலோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மேலே என்ன சார் சொன்னேன் அப்படின்னா, அந்த இதில் தெரிஞ்சு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யானை அப்படின்னா தேசிய பாரம்பரிய விலங்கு, புலி அப்படின்னா தேசிய விலங்கு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லேட்டாக வந்தீங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஹெரிட்டேஜ் ஸ்கூல் புக்கில் இந்த வேர்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. தேசிய பாரம்பரிய விலங்கு எது அப்படின்னா யானை. 2010 சொல்லியிருப்பாங்க. நேஷனல் அனிமல் எது அப்படின்னா அது புலி, டைகரா. 1973. ஸோ இதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த புலி பாதுகாப்பு சட்டம் கேட்டிருப்பாங்க குரூப் 4ல. தேசிய பாரம்பரிய விலங்குங்கிறது வேற, தேசிய விலங்கு அப்படிங்கிறது வேற. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் லாக்டோபேசிலஸ் தெரியும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நுண்ணுயிர், தேசிய நுண்ணுயிர். எஸ், எதனால அப்படின்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா தயிரா மாறுது அப்படிங்கிறதுனால. லாக்டிக் வந்து பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நுண்ணுயிர் அப்படின்னு இருப்பாங்க. நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அப்படிங்கிறது நேஷனல் அக்வாட்டிக் அனிமல்ங்கிறது என்னது? இங்கிலீஷ்ல எழுதி வச்சுங்க. நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அப்படிங்கிறது என்னது? நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் நீர்வாழ் விலங்கு, ஆற்று ஓங்கிலம். தேசிய நீர்வாழ் விலங்கு எது அப்படின்னா ஆற்று ஓங்கில். தேசிய நீர்வாழ் விலங்கு எது அப்படின்னா ஆற்று ஓங்கில். இது வந்து 2010. தேசிய நீர்வாழ் விலங்கு எது அப்படின்னா ஆற்று ஓங்கில், தெரிஞ்சு வச்சுங்க. தேசிய விலங்குங்கிறது வேற, நீர்வாழ் விலங்கு அப்படிங்கிறது வேற. அதாவது டால்பின் தான் சொல்லியிருப்பாங்க, வேற எல்லாம் எது கிடையாது. டால்பின் தான் அந்த மீனிங். ஆற்று ஓங்கில் 2010. இது தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், சிக்னல் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன் 2-3 பேருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் பிற தேசிய சின்னங்கள். ஃபர்ஸ்ட் தேசிய கொடி பார்க்க போறோம். இதெல்லாம் ரீசன்ட் டிஎன்பிசி எவ்வளவு ரேஷியோன்னு கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? மூவர்ண கொடி அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அது என்ன கலரு? ஓகேங்களா? காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. பச்சை நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அப்படி ஞாபகம் வச்சுங்க. செழுமையும் வளத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் அப்படிங்கிறது நேர்மை, அமைதி, பீஸ், தூய்மையை குறிக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. அசோக சக்கரம் இடையே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அறவழி, அமைதி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ரேஷியோ வந்து 3:2. நீளம் அகலம் வந்து பாத்தீங்கன்னா 3:2 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்திய தேசிய கொடியை வந்து பாத்தீங்கன்னா யாரு வடிவமைத்திருப்பார் அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா. வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா. இவர் தான் வடிவமைத்திருப்பார். ஓகேங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் யாரு குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில் கொடியேற்றுவாரு. சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். குடியரசு தினத்திற்கு அன்னைக்கு யார் கொடியேற்றுவாங்க செங்கோட்டையில? குடியரசுத் தலைவர். அதே மாதிரி ஸ்டேட் அப்படின்னா ஆளுநர். சுதந்திர தினத்தன்னைக்கு பிரைம் மினிஸ்டர். குடியரசு தினத்துக்கு யாரு பிளாக் இது பண்ணுவாங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க செங்கோட்டையில
டெல்லியா? குடியரசுத் தலைவர் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்கன்னா குடியாத்தம், அங்கே தான் நெய்யப்பட்டதுன்னு இருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் ஏற்றிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிருக்காங்க மியூசியத்தில். புனித ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்குதுப்பா? புனித ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்குது? சென்னை. புனித டேவிட் கோட்டை இது கடலூர். புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது சென்னையில் இருக்கிறது. புனித டேவிட் கோட்டை அப்படிங்கிறது கடலூர். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குங்க கல்கத்தால புனித வில்லியம் கோட்டை. ஓகேங்களா? அது வந்து கல்கத்தா. புனித வில்லியம் கோட்டை எங்க இருக்குது அப்படின்னா கல்கத்தா. புனித வில்லியம் கோட்டை அசோக சக்கரம் 24 ஆரங்களை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புனித வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது கல்கத்தா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுங்க. இது கொடி காத்த குமரன் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? திருப்பூர் குமரன் ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா சென்னிமலையில பிறந்திருப்பாரு. 1932 காந்தியடிகளை இம்பீச்மெண்ட் கைது செய்தது கண்டித்து நாடுங்க போராட்டம் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அது நெக்ஸ்ட் நேஷனல் எம்பலம் தேசிய இலச்சினை. தேசிய இலச்சினை இது நமக்கு இப்பதான் எழுதி போட்டிருப்பா ஆல்ரெடி. சாரநாத் அசோக் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகம் சிங்கம் தான் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக எப்ப எடுத்துக்கிட்டாங்க? ஜனவரி 26, 1950. ஓகேங்களா? எஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அடிப்பகுதியில சத்திய மேவ ஜெயதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வாய்மையே வெல்லும். சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற மீனிங். சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற மீனிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேல் பகுதியில 4 மேல வந்து பாத்தீங்கன்னா மேல் பகுதி அடிப்பகுதி என 2 பகுதியா இருக்கும். ஓகேங்களா? மேல் பகுதியில 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்புறமாக பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. சும்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நேஷனல் எம்பலத்தை நமது லட்சணியில் வந்து பாத்தீங்கன்னா 3 சிங்க உருவங்களை மட்டுமே காண இயலும் அப்படின்னு இருப்பாங்க. அடிப்பகுதியில யானை, குதிரை, காளை, சிங்கம். யானை, குதிரை, காளை, சிங்கம் இது 4 இருக்கும். இது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது இது எங்க இருந்து எடுத்தாங்கன்னா அசோகர் காலத்துல சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கங்கள் சாரநாத்தோடைய அருங்காட்சிகளை வச்சிருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க மியூசியத்துல. தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் தேசிய கீதம். இப்ப எழுதி போட்டேன். என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 24, 1950 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனகணமன அப்படின்னு இருப்பாங்க. அந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் எழுதியிருப்பார். ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில அதுக்கப்புறம் ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஜனவரி 24, 50 இருந்து நடைமுறை கொண்டிருக்கும். ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில இது பண்ணியிருப்பாரு. இது எங்க ஃபர்ஸ்ட் இந்த பாடல் பாடினாங்க அப்படின்னா தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா கான்ஃபரன்ஸ் 1911 டிசம்பர் 27.
கல்கத்தால ஓகேங்களா. ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. ஐஎன்சி மாநாடு ஓகேங்களா. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடியிருப்பாங்க. 1911 டிசம்பர் 27 ஓகேங்களா. சுமார் 52 செகண்ட்ஸ். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுமின்றி நேராக நிற்க வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். 52 செகண்ட்ஸ் தெரிஞ்ச விஷயங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய பாடல் நெக்ஸ்ட் நோட் பண்ணீங்க. தேசிய பாடல் எது அப்படின்னா வந்தே மாதரம். இது வந்து பாத்தீங்கன்னா யார் எழுதினாங்க அப்படின்னா வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பாரு. எந்த இதுல இருந்து எடுத்து எழுதினாங்க அப்படின்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க. இது வந்து அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவரும் ராஜேந்திர பிரசாத் அறிவித்திருப்பாரு. எழுதினது யாரு அப்படின்னா வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து. தெரிஞ்ச விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசிய பாடல் இப்பதான் பார்த்தோம். இதுவும் ஜனவரி 24 1950. தேசிய உறுதிமொழி உங்களுக்கு தெரியும். இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நம்ம தேசிய உறுதிமொழி பிதிமாரி வெங்கட சுப்புராவ் தெலுங்குல எழுதியிருப்பாரு. நேஷனல் பிளட்ஜ் யாரு அப்படின்னா தெலுங்குல இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு சொல்லி தேசிய பிளட்ஜ் நேஷனல் பிளட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பராவ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தேசிய நுண்ணுயிரி. தேசிய நுண்ணுயிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது சார் அப்படின்னா நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம் தெரிஞ்சிருக்கு தான் நான் பார்த்துருப்போம். தேசிய நுண்ணுயிரி அப்படிங்கிறது லாக்டோபேசிலஸ் டெல் புரிக்கி என்னும் நுண்ணுயிரி 2012ஆம் ஆண்டு. லாக்டோபேசிலஸ் 2012ஆம் ஆண்டு நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அதாவது தயிர்ல இருந்து ஒரு பால்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தயிரா மாறுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா. அடுத்து இந்திய நாணயம். இந்திய நாணயம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயத்திற்கு ஷெர்ஷா சூரி இந்தியாவில் அதிகாரப்பூர்வ பணத்தின் ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி தான் 16th செஞ்சுரியில. ஷெர்ஷா சூரி தான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயத்துக்கு பேர் வச்சிருப்பாரு. வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா அப்படிங்கிற ரூபியா அப்படின்னு பேரு. போன குரூப் 4 கொஸ்டின். ஷெர்ஷா சூரி தான் வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா அப்படிங்கிற பேரை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் அது ரூபாயா மாறிடுச்சு. ஓகேங்களா. இதுக்கான சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சின்னத்தை யாரு வடிவமைத்தார் அப்படின்னா 2010. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா யாரு வடிவமைத்தாரு அப்படின்னா 2010 டி உதயகுமார். 2010 டி உதயகுமார். அது நேஷனல் கேலண்டர் தேசிய நாட்காட்டி.
வெயிட் பண்ணுங்க. என்னது எக்ஸிட் ஆயிட்டு வெளியே? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நாட்காட்டி, நேஷனல் கேலண்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தோன்னா பேரரசர் கணிசர் காலத்தில் கிபி 78ஆம் ஆண்டு சக ஆண்டு முறை தொடங்கியது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ரீசெண்ட் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமபகை இரவு நாள். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு அப்படின்னா மார்ச் 22 இளவேனில் காலத்துல சமபகல் இரவு நாள் மார்ச் 22. அதே வந்து பார்த்தீங்கன்னா லீப் ஆண்டுகள்ல மார்ச் 21 சக ஆண்டு முறையே தொடங்குகிறது அப்படின்னு இருப்பாங்க. மார்ச் 22 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமபகல் இரவு நாள். இது என்னைக்கு அப்படின்னா நான் லீப் இயர். ஓகேங்களா. இது நான் லீப் இயர். இது லீப் இயர் அப்படின்னா எந்த வருஷம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மார்ச் 21 ஒன் டேக்கு முன்னாடி. இதுல வந்து சக ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து யாரு பரிந்துரைத்தார்கள் அப்படின்னா இது யாரு வந்துட்டு எந்த குழு பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தேசிய நேஷனல் கேலண்டரை எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. மேக்நாத் சாஹா. மேக்நாத் சாஹா இந்த குழு தான் இது பரிந்துரைத்தார்கள். நேஷனல் கேலண்டரை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா மேக்நாத் சாஹா. இது என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1957 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. இந்திய அரசியலமைப்புல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்புல ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1957 மார்ச் 22. எஸ் காப்பி. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்திய இண்டிபெண்டன்ஸ் டே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடுவோமே பல்ல பாடுவோமே அப்படின்னு சொல்லி பாடல் யாரு பண்ணாங்க அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு இருப்பாங்க. அந்த பாடலை அகில இந்திய வானொலி பாடிய பெருமை பெற்றவர் மறைந்த கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள் அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு தெரிஞ்சதுதான். இந்தியாவின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செங்கோட்டையில் குடியரசு தினத்தன்னைக்கு செங்கோட்டையில கொடியேற்றுவார் அப்படின்னு இப்ப நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் குடியரசு தினத்தை முடிஞ்சு 3வது நாள் ஜனவரி 29. ஓகேங்களா. ரிபப்ளிக்கு 3 days. 3rd டேல வந்து பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்து பாசறைக்கு திரும்புதல் விழா வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும். இதுல தரைப்படை, கடற்படை தான் நேவி, ஏர் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இசைக்குழுவினர் நிகழ்ச்சியை நடத்துவார் அப்படின்னு இருப்பாங்க. ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல். தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 அப்படின்னு சொல்லி ஐநா இன்னைக்கு இந்த அறிவித்தாங்களா 2007. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. ஸோ இன்னைக்கு ஐநா இது பண்ணாங்க அப்படின்னா சர்வதேச அகிம்சை நாள்.
2007 அப்படி தெரிஞ்சுக்கங்க போதுமானது. அடுத்து எடுத்து போலாங்களா? ஹலோ, நெக்ஸ்ட் எடுத்து போனாங்களா? போலாம் போலாம். ஓகே ஓகே. இன்னைக்கு நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகல, ஒரு வேளைக்கு சிக்னல் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் யூனிட் இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு லட்சுமிகாந்த் புக்கில் ஒரு சில கண்டென்ட் குரூப் 2 கேட்பாங்க, கேட்காமலாம் விட மாட்டாங்க. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்னால இப்போ 10 கொஷின்னால 7 கொஷின் 6 to 12th புக்கில் இருந்து வந்துடும், அதுவும் கான்செப்டாக கேட்டுருவாங்க. மீதி இருக்கிற 3 கொஷின்ஸ் எங்க இருந்து ஒரு குரூப் 2க்கு அப்படின்னா லட்சுமிகாந்த் புக்கில் இருந்தா கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அது ஸ்கூல் புக்கில் இருந்து வராது. ஒரு 3 கொஸ்டின் மட்டும் குரூப் 2க்கு, ஓகேங்களா? ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு 10ல் 10 கொஸ்டின்ல 12 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா 8 to 9 கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்துரும். 6 to 12th 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 கொஸ்டின்ஸ் வெளியே இருந்தா வரும் குரூப் 2க்கு. ஏன்னா அது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னல் டாபிக் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம போயிடலாம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டிங்ல இருந்து, இல்லை ஸ்கூல் புக் மட்டும் பார்த்துடலாங்களா ஃபர்ஸ்டா? ஏன்னா இந்த 10th புக் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது இதில் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இதுல ஒரு சில பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10th நான் கொஞ்சம் பிரீஃபா நடத்துறேன், இப்போ மட்டும் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. எஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, இந்திய அரசியல் அசம்பிளி வேணும்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணது யாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்.என். ராய் 1934. இந்த ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னா கான்ஸ்டிடியூட் அசம்பிளி, ஓகேங்களா? இந்த ஐடியா இது பண்ணது யாரு அப்படின்னா அரசமைப்பு நிர்ணய மன்றம். அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தா இது பண்ணது அப்படின்னா எம்.என். ராய். நோட் பண்ணீங்க. முதல்ல இந்திய அரசியலமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலில் இந்திய அரசியமைப்பு நிர்ணய மன்றம் ஃபர்ஸ்ட் இது பண்ணது யாரு அப்படின்னா எம்.என். ராய். எம்.என். ராய். எம்.என். ராய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்திய அரசியல் நிர்ணயம் அதான் வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாரு. இதை பேஸ் பண்ணி தான் 1935 வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, அரசமைப்பு நிர்ணய மன்றம் வேணும் அப்படின்னு சொல்லி. இந்திய அரசியல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இவங்க மூலியமா இந்தியா 1935 ஐஎன்சி வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அபிஷியலி டிமாண்ட் எதுக்கு அப்படின்னா அரசமைப்பு நிர்ணய மன்றம் வந்து பாத்தீங்கன்னா எது மூலியமா உருவாக்கணும், அரசியலமைப்பு மூலியமா. அரசியலமைப்பு மூலம் எது கொண்டு வரும்னு சொல்லி அரசியல் நிர்ணய மன்றம், அது அரசியலமைப்பு மூலம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய மன்றம், ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன் மூலியமா கான்ஸ்டிடியூட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணணும்னு யாரு டிமாண்ட் பண்ணது? இந்திய தேசிய காங்கிரஸ். எஸ் ஆர் நோ? எனக்கு டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எடுத்து பாருங்க. போன குரூப் 2 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. எஸ். அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1938 இது ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின். 1938 ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. 1938 ஐஎன்சி
என்ன டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி framed without outside interference by a constituent assembly elected on the basis of adult principles அப்படின்னு இருப்பாங்க. சுதந்திரமான இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. சுதந்திரமான இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமான இந்திய அரசியலமைப்பு யாரு டிஃபைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு 1938. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி framed வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1940 இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1940 ஆகஸ்ட் நன்கொடை கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பைஹார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆகஸ்ட் நன்கொடை வந்து பார்த்தீங்கன்னா பைஹார்ட் பண்ணியிருப்பாங்க. இது பைஹார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டார்ஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டிராஃப்ட் ப்ரொபோசல் பண்ண பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷன். பட் அதுவும் இதாக இருக்கும், அதுவும் ரிஜெக்ட் ஆயிருக்கும். கிரிப்ஸ் ப்ரொபோசலும் ரிஜெக்ட் ஆயிருக்கும். ஃபைனலாக கேபினெட் மிஷன், கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெக்கமெண்ட் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எழுத முடியுது. கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழுவுடைய இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை எழுத முடிஞ்சது. இந்திய அரசியலமைப்பு எழுத காரணமாக இருந்த குழு எதுன்னு கேட்பாங்க, டிஎன்பிசி கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு எழுத காரணமாக இருந்த குழு எது அப்படின்னா கேபினெட் மிஷன், கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு. ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கேபினெட் மிஷன் பிளான் மூலியமா தான். எஸ் காப்பி. ஹலோ. ஓகே, அடுத்து நோட் பண்ணீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா அரசியல் கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 389 உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள். இந்த 389 உறுப்பினர்கள் வந்து வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியல் நிர்ணய மன்றம், இந்திய அரசமைப்பு ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியா, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. என்னைக்கு அப்படின்னா 1946. கிளியரா தெரிஞ்சு வச்சுங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் 1946 உருவாக்கப்பட்டது. 1946 உருவாக்கப்பட்டது.
எஸ் காப்பி. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் மூலிமா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் 1940 1946 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதில் இந்த 389 உறுப்பினர்களில் 396 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா, 93 சீட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிலஸ் ஸ்டேட்ஸ். சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. 389 மெம்பர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 296 296 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் 296 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாகாணமாக இப்போ தனியாக கொஞ்சம் இருந்திருக்க மாட்டேங்குது. 296 அதுக்கப்புறம் 93 வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிலஸ் ஸ்டேட்ஸ். 93 வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிலஸ் ஸ்டேட், அது மாகாணமாக இருந்திருக்க மாட்டேங்குது அப்போ கொஞ்சம். இந்த 296 தனியாக 292 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து டைரெக்டாக எடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர்ஸ். நம்ம தெரிஞ்சு வச்சுங்க. டோட்டலாக 389 மெம்பர்ஸு. இதில் 293 அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியா சேர்ந்த உறுப்பினர்கள் இந்தியாவில். இது இந்த 93ங்கிறது பிரின்சிலஸ் ஸ்டேட்ஸ். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுலாம் ஒன்றிணைக்கல. அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வல்லபாய் படேல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைத்திருப்பார் மாகாணத்தெல்லாம். பிரின்சிலி ஸ்டேட் அப்போ வந்து 93. இந்த 296ல 292 பிரிட்டிஷ் இந்தியாவை சேர்ந்தவர்கள் 4 பேர் சீஃப் கமிஷனர்ஸ். அப்படி தெரிஞ்சு வச்சுங்க. எஸ், இதனுடைய ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்ததுன்னா கூட்டம் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் கூட்டம். இந்திய அரசியலமைப்பு கிடையாது, இது அரசியல் நிர்ணய மன்றம். எஸ், இந்திய அரசியலமைப்பு வேற, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் வேற. ஸோ அரசியலமைப்பு எழுதுறதுக்கு தான் டிராப்டிங் கமிட்டி வந்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம், கான்ஸ்டிடியூட் அசம்பிளியா. இது எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1946 ஃபர்ஸ்ட் கூட்டம் டிசம்பர் 9. இதுக்கு வந்து தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா சச்சிதானந்த் சிங். தற்காலிக தலைவரை யார் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 9 ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங் யார் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா சச்சிதானந்தா சிங். டாக்டர் சச்சிதானந்தா சிங். சரிங்களா. அடுத்தது இந்த அரசமைப்பு நிர்ணய மன்றம் 2 நாள் கழிச்சு 1946 டிசம்பர் 11 இந்த அரசமைப்பு நிர்ணய மன்றத்தோட தலைவர் யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னா தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்த சிங். அதுக்கப்புறம் டிசம்பர் 11 அன்னைக்கு யார் தலைவராக இருந்திருப்பாங்கன்னா அரசமைப்பு நிர்ணய மன்றம் இதனோட தலைவர் யார் சார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சச்சிதானந்த் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருந்திருப்பாரு அரசமைப்பு நிர்ணய மன்றம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 days கழிச்சு தலைவர் யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னா அரசமைப்பு நிர்ணய மன்றம் கான்ஸ்டிடியூட் அசம்பிளி. அடுத்து 2 days கழிச்சு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா 1946 டிசம்பர் 13 நேருவின் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. நேருவின் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ அவருடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பின்னாடி பார்க்க பண்ணுவாங்க இன்டெப்தா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க.
அரசமைப்பு நிர்ணய மன்றத்து மூலியமா நேருவின் குறிக்கோள் தீர்மானம் 1946 அவரோடது டிசம்பர் 13 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரெசல்யூஷன் வந்து என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது, என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஸ்கூல் புக்ல தப்பா கொடுத்துருக்காங்க, தமிழ் புக்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 22, 1947. இது தமிழ் புக்ல தப்பா இருக்கும், ஜனவரி 2 இருக்கும், நோட் பண்ணி வச்சுங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா அரசமைப்பு நிர்ணய மன்றத்துல கொண்டு வந்தது 1946 டிசம்பர் 13. அதே இந்திய அரசியலமைப்புல என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னா ஜனவரி 22, 1947. இப்ப கிளியரா புரிஞ்சிருச்சுங்களா? அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிறது வேற, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வேற, ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிறது வேற, அரசியலமைப்பு அப்படிங்கிறது வேற. இதுக்கப்புறம் தான் அரசியலமைப்புல எழுதுவாங்க, அதுக்கப்புறம் தான் வரும் பாருங்க. அரசமைப்பு எழுதுறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா யார் வராங்க அப்படிங்கறது பார்க்க போறோம். நோட் பண்ணிட்டீங்களா? இந்திய அரசியலமைப்புல ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 22, 1947. இது அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். எஸ், ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். இப்ப நான் சொன்னதெல்லாம் 6th புக்ல இருக்காது, உங்களுக்கு படிச்சீங்கன்னா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு தான் டிராஃப்டிங் கமிட்டி. அடுத்தது டிராஃப்டிங் கமிட்டி. அடுத்ததுதான் வரைவு குழு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கமிட்டி என்னைக்கு செட்டப் பண்ணாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு தான் வரைவு குழு. இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு தான் டிராஃப்டிங் கமிட்டி. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரைவு குழுவின் தலைவர். டாக்டர் BR அம்பேத்கர் தான் சேர்மேன். இந்த கமிட்டி என்னைக்கு செட்டப் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29. இது TNPSC கொஸ்டின். 1947. இந்த டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எழுதி முடிக்க, இந்த இது இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்க 2 years 11 months. ஒரு சில புக்கு 17 days கொடுப்பாங்க, ஒரு சில புக்ல 18 days கொடுத்துருப்பாங்க. இது நோட் பண்ணிக்கங்க. இஸ் காப்பி. ஓகே, இந்த டேட்ல இருந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்னைக்கு கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 2 years 11 months. இந்த டேட்ல வரைவு குழு கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணது 1946ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 47, 48, 49 years, 2 years 11 months 18 days. வரைவு குழு வந்து பாத்தீங்கன்னா செட்டப் பண்ணது 1947 ஆகஸ்ட் 29 தெரிஞ்சுக்கங்க. கான்ஸ்டிடியூஷன் என்னையிலிருந்து எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா அது அந்த அரசியல் நிர்ணய மன்றம் நடைபெற்றதுல அன்னிலிருந்தே எழுதும் வேலை தொடங்கிருச்சு. 1946 டிசம்பர் 9 இருந்து 1949 டிசம்பர் 26. இதுலதான் இந்த இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த 2 years 11 months 18 days அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இடத்துல 17 days கொடுத்துருப்பாங்க. எஸ், 1946 இருந்து 1949 டிசம்பர் 29 இந்திய அரசியலமைப்பு அடாப்டட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எனக்கு அப்படின்னா 1949 டிசம்பர் 26. நடைமுறைப்படுத்தப்பட்டது அடுத்து எழுதி போடுங்க. 2 years 7 months 18 days.
என்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க 1946 டிசம்பர் 9 டு 1949 டிசம்பர் 26 வரைக்கும். இதுல கிளியரா புரிஞ்சு வச்சுங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறது வேற, நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்கிறது வேற. ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் அப்படி எந்த டேட் அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1946 டிசம்பர் 26. நடைமுறைப்படுத்தப்பட்டது கேம் இன் தி ஃபோர்ஸ். நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா, ஆனா தமிழ்ல தான் பிரச்சனை. கொஸ்டின் கிளியரா புரிக்கணும். 1920 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது வேற, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது வேற. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1946 டிசம்பர் 26. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு தி ஃபோர் ஃப்ரம் 1950 ஜான் 26. எஸ் காப்பீட். தெரிஞ்சு வச்சுங்க. அந்த வரைவு குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 8 பேர் இருந்திருப்பாங்க நாட்டுக்கு. ஓகேங்களா? அதில் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சேர்மன். அது போக மீதி இருக்கிறவங்க யாரும் கொடுத்துருக்காங்க ஸ்கூல். தெரிஞ்சு வச்சுங்க, கோபாலசாமி ஐயங்கார், அல்லங்காடி கிருஷ்ணசுவாமி, KM முன்சி, சையது முகமது சதுல்லா. இந்த 2 பேருக்கு பதிலாக யார் மாத்தினாங்க மட்டும் நான் எழுதி போட்டுறேன். டிராஃப்டிங் கமிட்டியில வரைவு குழு உறுப்பினர்கள். ஏன்னா பொருந்தாது எது, யாருக்கு பதிலாக யாரு மாத்தினாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. வரைவு குழு உறுப்பினர்கள். இந்த வரைவு குழு உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பேரு அம்பேத்கரோட சேர்த்தி. ஓகேங்களா? இந்த இடத்துல வரைவு குழு, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு 8 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்ட தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆலோசகர் யாரு அப்படின்னா சேர்பர்சன் அம்பேத்கர். அட்வைசரி கவுன்சில். ஆலோசகர் யார் சார் அப்படின்னா வரைவு குழு வந்து பாத்தீங்கன்னா ஆலோசகர் வந்து BN ராவ். கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. வரைவு குழு உறுப்பினர்கள் தலைவர் வந்து அம்பேத்கர், அதனுடைய ஆலோசகர் வந்து BN ராவ். எஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் சார் அப்படின்னா அது அம்பேத்கர், கிருஷ்ணசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், KM முன்சி, சையது முகமது சதுல்லா. ஓகேங்களா? இந்த 7 பேருமே இந்த ஸ்கூல் புக்ல நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம 6th புக்லயும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா 10th புக்கில் இருக்கும். ஓகேங்களா? இது பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பதிலாக யாருன்னு ஞாபகம் வச்சுங்க. N மாதவராவ். ஹி ரீப்ளேஸ்டு BL மெட்டர். அவர் வந்துட்டு ரிசைன் பண்ணியிருப்பாரு ஹெல்த் பிரச்சனைனால. N மாதவராவ். யாருக்கு பதிலாக அப்படின்னா BL மெட்டர் பதிலாக. அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமி. ஹி ரீப்ளேஸ் யாருக்கு பதிலாக அப்படின்னா கெய்டன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக. அடுத்தது நோட் பண்ணீங்க TT கிருஷ்ணமாச்சாரி. யாருக்கு பதிலாக அப்படின்னா ஹி ரீப்ளேஸ்டு இவங்க பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. BL மெட்டருக்கு பதிலாக மாதவராவ், DP கெய்தன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக TT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவங்கெல்லாம் வரைவு குழு உறுப்பினராக இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக வரைவு குழு 2 இயர்ஸ்ல 1 இயர்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நாட்டுக்கு. லெஸ் தென் 6 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கிளியரா புரிஞ்சிருச்சுங்களா? ஹலோ. எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து 15 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க நாட்டுக்கு. 15 பெண் உறுப்பினர்கள். இதில் அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் 15 பெண்கள் இருந்திருப்பாங்க நாட்டுக்கு. அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட இந்திய அரசியலமைப்பு சும்மாலாம் இல்லை, கிட்டத்தட்ட எவ்வளோ காசு செலவு பண்ணிக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 60 நாட்டுல இருந்து வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ரஷ்யா. இப்போ ரஷ்யால எடுத்துக்கோங்க, அடிப்படை கடமைலாம் ரஷ்யால இருந்து வாங்கியிருப்போம், அடிப்படை உரிமைலாம் அமெரிக்கா, எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூகே. ஓகேங்களா? ஸோ 60 கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேங்க்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 60 நாட்டுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை வாங்கி எழுதியிருக்காங்க. அதை பற்றிலாம் நான் படிக்க போகிறோம். இப்போ எல்லாமே இந்தியாவில கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, நீதி புனராய்வு, பார்லிமெண்ட், ஓகேங்களா, அரசியலமைப்பு திருத்த சட்டம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்துலாம் வாங்கியிருப்பாங்க 368. ஓகேங்களா, தேசிய நெருக்கடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆஸ்திரேலியா இருந்து வாங்கினது, அமெரிக்கா, ரஷ்யா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னது, இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகே, இங்கிலாந்து கிட்ட இருந்து. இந்த மாதிரி 60 நாட்டுகிட்ட இருந்து தான் வாங்கி எழுதியிருக்கிறாங்க. பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா, இதெல்லாம் வாங்கி தான் இந்திய அரசியலமைப்பு எழுதினாங்க. எவ்வளோ லட்சம் செலவாச்சு அப்படின்னா 64 lakhs. இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு பாருங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ நாட்டுல இருந்து வாங்கி எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருந்திருக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்ல அப்படியே எம்டியா இருந்திருப்பாங்க. என்னன்னே தெரியாது அவங்களுக்குலாம் பொதுவாகவே. எஸ், எஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது 64 லட்ச ரூபா செலவானதுன்னு சொல்லி. அதே மாதிரி முகவுரை நான் படுப்பேன், பிரியாமபிள். பிரியாமபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் திருத்தி இருப்பாங்க. அதெல்லாம் 10th புக்கில் கொஞ்சம் இன்னும் பிரீஃபாக பார்க்கலாம். ஓகேங்களா, நமது அரசியமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்கான நீதி, ஜஸ்டிஸ், தன் செயல் உரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிப்போம் கொஞ்சம் பிரீஃபா. ஓகேங்களா, ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா குரூப் 2 கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரூப் 1, குரூப் 2ல இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. பின்னாடி நடத்துவோம் பாருங்க. பிரியாமபிள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினே இருக்குது பாருங்க. பின்னாடி நான் டீச் பண்ணுவேன். பிரியாமபிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா, இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா, பிரியாமபிள் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியா இல்லையா இப்படிங்கிற கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. அதுல அந்த 1973 கேசவானந்த பாரதி கேஸ்லாம் வரும் பாருங்க, நடத்துவோம் நான். இதெல்லாம் ஆல்ரெடி ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின். பிரியாமபிள் பத்தி கொஞ்சம் பிரீஃபா இன்னும் வர கிளாஸ்ல பார்க்கலாம். பிரியாமபிள் அதில் வரிசைப்படுத்திடுதுன்னு கேட்பாங்க. சொவீரியன், ஓகேங்களா, இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். முகவுரையில் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரை. பிரியாமபிள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அது எந்த ஆர்டர் வரிசை எழுதுங்க நோட் பண்ணீங்க. இறையாண்மை, நெக்ஸ்ட் வந்து சமத்துவம், அடுத்தது மதச்சார்பின்மை, செக்யூரிசம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி, டெமோக்ராட்டிக். இந்த 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரையில இது பண்ணியிருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரிபப்ளிக். இன்னைக்கு கிளாஸ்ல தான் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அரசியல் நிர்ணய மன்றம்ங்கிறது வேற, அரசியலமைப்பு அது மூலியமா தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, வரைவு குழுங்கிறது வேற. எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். பிரியாமபிள் பத்தி பிரீஃபா பார்க்கலாம் வர கிளாஸ்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம், பார்லிமெண்ட், ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது, நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை. இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பாலிட்டி சூப்பரா இருக்கும் போக போக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு இந்த மக்கள் தங்கள் இருப்பபடி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களை இருக்க அனுமதிக்க சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பு இது பண்ணிருக்க அப்படின்னு இருக்கிறாங்க. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 6th புக்ல அடிப்படை உரிமை. ஓகேங்களா, அடிப்படை உரிமையில் வந்து பார்த்தீங்கன்னா 6. முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்துரிமை இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 12 to 35 பத்தி பார்க்க போறோம். ஆர்டிகல் 12 to 35 தெரிஞ்சு வச்சுக்க, போக போக பிரீஃபா பார்ப்போம். சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை,
சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம், கல்வி, சட்டத்தின் தீர்வு பெறும் உரிமை. ஓகேங்களா? இது அடிப்படை உரிமை மூலியமா நீங்க டைரக்டா எங்க போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டே போகலாம். ஆர்டிகல் 32. எனக்கு அடிப்படை உரிமையே மீறாங்க அப்படின்னா டைரக்டா உச்ச நீதிமன்றத்தையே நாடலாம். ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி. நல்லா படிப்போம் அடிப்படை உரிமை பத்தி. ஆர்டிகல் 12 to 35 வெயிட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம எலெக்ட் பண்ணி ஓட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா? அடிப்படை கடமையில பின்னாடி நம்ம பார்ப்போம். அடிப்படை கடமை வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. அந்த 11 தெரிஞ்சிருக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டோட்டலாக 11 இருக்குது. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான். இதெல்லாம் போக போக கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் நம்ம. இதில் தான் இந்த ஆர்டிகல் 21A கடைசியாக ஆர்டிகல் 21A ஓகேங்களா? 6 to 14 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எஜுகேஷன். இதெல்லாம் போன குரூப் 4 கொஸ்டின் 11வது பாயிண்டாக வச்சுருப்பாங்க கேன்னு சொல்லி. ஏபிசிடி லெட்டர்ஸில் 11 வந்து கே. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A வந்து பார்த்தீங்கன்னா 6 to 14 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்குறதுல போன குரூப் 4 கொஸ்டின். இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் போக போக. எஸ், நமது அரசியலமைப்பு உருவான போது எவ்வளோ இருந்தது அப்படின்னா, இனிஷியலாக இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்டிங் எவ்வளோ இருந்தது அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 அட்டவணை இருந்தது. 8 அட்டவணை, 8 ஷெடியூல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22 பகுதி இருந்தது பார்ட்டு. ஸ்டார்டிங்கில் 395 ஆர்டிகல்ஸ். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 அட்டவணை, 22 பகுதி, 395 உறுப்புகள் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 அட்டவணை ப்ரெசென்ட்ல இந்திய அரசியலமைப்புல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷெடியூல். ஓகேங்களா? 12 அட்டவணை, 25 பகுதி பார்ட்டு, 448 ஆர்டிகல்ஸ் கிட்டத்தட்ட. தெரிஞ்சு வச்சுங்க, இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ல. 102 வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 101 அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜிஎஸ்டி நினைக்கிறேன் 2016 கொண்டு வந்தாங்க. 19 2016 அரசமைப்பு சட்டம் 16/9/2016 101 அன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கெல்லாம் 106 107 வரைக்கும் வந்து 105 6 பார்ப்போம் பின்னாடி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிநிதிகள் ஹிந்தி இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் கேஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கண்டிப்பாக இது இப்போ இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேசிக்ஸ். எஸ், ஹலோ, இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நீங்க சொன்னது. அடுத்து 6th தேர்ட் டேர்ம். 6th தேர்ட் டேர்ம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th தேர்ட் டேர்ம். இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன சார் அப்படின்னா மக்களாட்சி, டெமோக்ரஸி. 6th தேர்ட் டேர்ம் டெமோக்ரஸி. இந்த இதுலயுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாருங்க, லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பத்தி குரூப் 4ல கேட்டிருக்கிறாங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம், இதெல்லாம் பழைய டிஎன்பிசி கொஸ்டின். மக்களுக்காக அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. டெமோக்ரஸியை பத்தி பார்க்க போறோம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தியா ஒரு மிகப்பெரிய மக்களாட்சி நாடு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருப்பாரு. டெமோக்ரஸியை டிஃபைன் பண்ணியிருப்பாரு. மக்களாட்சியின் பிறப்பிடம் வந்து கிரேக்கத்திலேயே உங்களுக்கு இதாக இருக்குது. ஓகேங்களா? மக்களாட்சியின் பிறப்பிடவங்க மக்களாட்சி அப்படிங்கிறது எங்க இருந்து? கிரேக்கம். தமிழ்நாடு நம்ம யூனிட் 8 படிப்போம். தமிழ்நாட்டுக்கும் கிரேக்கத்துக்கும் ரோம். ஓகேங்களா?
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் ட்ரேடு இருந்தது, வணிகம். சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்து சங்க காலத்துல. உங்களுக்கு சங்க காலத்துகளுக்கு முன்னாடிலாம் என்னன்னு தெரியல. ஓகேங்களா? சங்க காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லி இங்க நூட்கள் சொல்லியிருக்கிறாங்க. தொல்காப்பியத்திலயும் சொல்லியிருக்கிறாங்க. சேர சோழ பாண்டியர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. தொல்காப்பியத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன தெரியல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரலாற்றின் தொடக்க காலத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கிடையாது. உங்களுக்கு நாகரிகம் அந்த அளவுக்கு வளரல. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஆற்றங்கரை ஓரத்துல மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வசித்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இரும்பு காலத்துல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது, மெட்டல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாகரிகம் தோன்ற தோன்ற அப்படியே இதாயிக்குது. அதுக்கப்புறம் தான் மன்னர்கள்லாம் வராங்க. அதுக்கு முன்னாடிலாம் என்னன்னு தெரியல. எஸ், மக்களாட்சி. மக்களாட்சியில வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நேரடி மக்களாட்சி வேற, மறைமுக மக்களாட்சி வேற. நேரடி தேர்தல் வேற, மறைமுக தேர்தல் வேற. எஸ், ஹலோ. எஸ், டெமோக்ராட்ல ரெண்டு டைப். ஒன்று வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. மக்களாட்சியை ரெண்டா டிஃபைன் பண்றாங்க. ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்களா டைரக்டா இது பண்ணி எடுத்துவாங்க. சட்டம்லாம் மக்களே ஈட்டுருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அது இது பண்ணணும். மக்களே டைரக்டா சட்டத்தை ஈட்டுருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். மக்களை பாப்புலேஷன் கம்மியா இருக்கிற நாட்டுக்கு ஓகே. இந்தியாவில மாதிரி 130 140 கோடி பேருக்கு டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா யோசிச்சு பாருங்க, யாரு எவ்வளவு பேர் எவ்வளவு சட்டம் சொல்லுவான். சுவிட்சர்லாந்து டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா சுவிட்சர்லாந்து. பாப்புலேஷன் ரொம்ப கம்மி அப்படின்னா அங்க வந்துட்டு 1000 பேர்த்துல ஒருத்தர் சொல்றதை கேட்டுருவாங்க. இது பண்ணிக்கலாம். பாப்புலேஷன் அதிகம்னா ஒன்றும் பண்ண முடியும். ஸோ அதான் நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்துக்கு எக்ஸாம்பிள். இப்ப ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எவ்வளவு கமாண்ட் எவ்வளவு இது அடிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க சோசியல் மீடியால. நேரடி மக்களாட்சினா சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சி அப்படின்னா மறைமுக மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு டைப்பா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ மறைமுக மக்களாட்சியில டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சட்டம் ஏற்ற மாட்டாங்க. மறைமுக மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதித்துவம். ஓகேங்க, ரெப்ரசன்டேஷன். இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்காலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஓட் பண்ணி எம்எல்ஏ எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அவங்க தான் சட்டம் ஏற்றுவாங்க. ஓகேங்களா, நம்ம சட்டம் ஏற்ற முடியாது. ஓகேங்களா, நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை ஃபாலோ தான் பண்ண முடியும். சட்டம் இயற்றும் நடைமுறை வந்து பாத்தீங்கன்னா ஸோ யாரு கிடையாது, பீப்புள்ஸ் கிடையாது. ஓகேங்களா, நம்ம யாரு ஓட் பண்ணி தான், நம்ம எலெக்ட் பண்ணி தான் எம்எல்ஏ எம்பிஸை தேர்ந்தெடுப்போம். அவங்க தான் நாடாளுமன்றம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சட்டம்லாம் ஏற்றுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் ஓட்டிங், பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மறைமுக மக்களாட்சிக்கு இந்தியா, யூஎஸ், யூகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட் பண்ணி எடுக்கிறோம். பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம், மறைமுக மக்களாட்சி. இதுக்கே நோட் பண்ணீங்க, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இதை மட்டும் பார்த்துடலாம். ரெப்ரசன்டேஷனா, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இதுல ரெண்டு டைப். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதிபர். அதிபர்னா உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, கனடாலாம். நாடாளுமன்றங்கிறது இந்தியா, இங்கிலாந்துலாம். அதிபர் ஒண்ணு. அதிபர் மக்களாட்சி அப்படிம்பாங்க. யூஎஸ், கனடாலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிபர் மக்களாட்சி. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் அப்படிங்கிறது இந்தியா, பார்லிமெண்ட். இப்பதான் நடந்து முடிஞ்சு லோக்சபா எலெக்ஷன். நாடாளுமன்றங்கிறது இந்தியா, யூகே, இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றம் மக்களாட்சி. அதிபர் மக்களாட்சிங்கிறது யூஎஸ், கனடா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கங்க. டெமோக்ராட்டிக் தமிழ்நாடு சட்டமன்றம் பார்த்துருக்கிறீங்களே. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 அப்படின்னு சொல்லி ஐநா அறிவித்திருப்பார்கள். வேர்ல்டு டெமோக்ராட்டிக் டே.
யூஎன் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணாங்கன்னா 2007 உலக மக்களாட்சி தினம். உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 தெரிஞ்சு வச்சுங்க. 2007 இருந்து யூஎன் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இதோட போதுமானதுன்னு நினைக்கிறேன். ரிமைனிங் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உலகெங்க மக்களாட்சி இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. டுமாரோ கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிடலாங்களா மீதி இருக்கிறதெல்லாம்? ஹலோ ஹலோ. ஓகேங்க. கிளாஸ் நல்லா புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. சரி, உங்களுக்கு இப்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பேசிக்ஸ் தெரியாம நீ புக்கையே படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அரசியலமைப்பு நிர்ணய மன்றமா அரசியலமைப்பான என்னன்னு தெரியாது. இப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்கிறது வேற, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறது வேற. புரியுதுங்களா? இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்கலாங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறது வேற, நடைமுறைக்கு வந்தது வேற. இதே மாதிரிதான் எல்லா டாபிக்குமே இருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னைக்கு, நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்பாங்க கிளியரா. இதுதான் பேசிக். இந்திய அரசியலமைப்புடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் கிளியரா சொல்லிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது, எது நடந்தது, ஒரு டைம் எடுத்து படிச்சிருங்க. மீதி இருக்கிறது அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் ஃபுல்லா முடிச்சிருங்க. எக்ஸ்ட்ரா நோட்ஸ் அப்படியே எடுத்து பார்த்துட்டு வாங்க, கிளாஸ் நோட்ஸை. அதுக்கப்புறம் நம்ம பாலிட்டி இந்த வீக் மண்டே டெஸ்ட் வச்சிடலாம். 6th 7th நடத்தி முடிச்சதும் தமிழ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே தானே? டெய்லியும் 2 யூனிட், ஏன்னா 25 டேஸ்ல 50 யூனிட்ஸ் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நான் டைரக்ட் கொஸ்டின் நான் கேட்கறது இல்ல, கொஞ்சம் சுத்தி விட்டு தான் கேட்கறேன். ஏன்னா குரூப் 4 அப்படிதான் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? குரூப் 4ல நிறைய பேருக்கு தமிழ் தான் போயிருச்சு. ஜிகே எல்லாரும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னாங்க. கேட்ட ஃபீட்பேக் தமிழ் தான் நிறைய பேருக்கு போயிருச்சுட்டாங்க. அதனால தமிழை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டோங்க. 2 யூனிட் மீதி இருக்கிறது அப்டேட் பண்ணி இப்படி டீச் பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம கிளாஸ் தாண்டி எது வராது. இந்த இப்படி நீங்க நோட்ஸ் இது ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே சப்ஜெக்ட் புரிஞ்சிடும் உங்களுக்கு. எஸ், சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துடலாம். போக போக கான்ஸ்டிடியூஷன் சூப்பரா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, நான் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோ ஷேர் பண்றேன். ஓகேங்க, தேங்க்யூ.